ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திங்க் நியூ ஆக்ட் ஸ்மார்ட். இன்றைக்கி என்னென்னா ஒரு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பீட்ரூட்டில் கூட்டு பண்ண போகிறேன். மோஸ்ட்லி பொரியல் தான் பண்ணுவாங்க, கூட்டு பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஒரு மீடியம் சைஸு 3 பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பச்சை மிளகா. மோஸ்ட்லி கூட்டுக்கு வந்து சிறுபருப்பு போடுவாங்க, ஆனால் வந்து பச்சை பயிர் போட்டிருக்கேன். ஸோ எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். ஸோ அது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். இல்லை வெறும் சோம்பு போட்டு கூட தாளிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். சோம்பு போட்டு கொஞ்சம் ஏன் தெரியுமா ஆடிட்டே இருக்கேன். நான் வந்து கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைக்கிறேன், அதனால தான். அப்புறம் இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி, இதை சும்மா அப்படி வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை மிளகாயை போட்டுடலாம். வேணால் காரம் ஜாஸ்தியாக வேணால் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு காரம் அதிகமாக வேண்டாம், ஏன்னா அவ்வளோ நல்லதில்லை பச்சை மிளகா வயிறுக்கு. ஸோ கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் போட்டாச்சு. வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு, அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வீடியோ யூடியூப் ஒருத்தங்க நடத்துகிற, அவங்க ஷீ இஸ் ரன்னிங் அண்ட் யூடியூப். அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் வந்து நான் நேற்று பார்த்தேன். என்னென்னா வந்து நம்மளோட பாடியில் வந்து அன்வான்ட் ஏர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து மஞ்சள்ன்ற ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. ஆனால் ஏன் இவங்க வந்து இப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது வந்து ரொம்ப சேஃப், அட்வைசபிள். அண்ட் வந்து அந்த க்ரீமை நம்ம தடவைனா நம்ம ரூட்லேயே வந்து சரியாக போயிடும். இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது நம்மளோட நன்மைக்காக. ஏதோ நம்மளோட ஆக்சுவலி பார்த்தா அந்த வேர்வையெல்லாம் அந்த வரத்துக்கு தான் அந்த முடியெல்லாம் காலில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரூட்டோடு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படி என்ன அப்படின்னு எனக்கு சொல்கிறேன். அப்படி எதுக்கு அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு தான் கெடுதி. இந்த அப்பர் லிப்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இது பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. அப்பர் லிப்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் பாருங்கள். கொஞ்சம் மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் கலந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட்டு படுக்கும்போது வச்சுட்டு காலைல கழுவிட்டிங்கனாலே அந்த ஈஸியாக வந்து அந்த ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும், ஃபர்தராக உங்களுக்கு வராது. நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் நல்லா மஞ்சள் போட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மஞ்சள் நம்ம கண்டினியூஸாக போடுறதுனால நமக்கு நேச்சுரலாகவே அது இதாயிரும். தேவையில்லை நமக்கு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது ரைட்டா ராங்கா? இல்லை என்னோடய தாட் வந்து எனக்கு பொதுவாகவே நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக போகிற விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல், என்ன சொல்கிறது, அவ்வளோ நல்ல விஷயம். ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து பீட்ரூட்டோ கேரட்டோ ஜூஸ் பண்ணி சாப்பிட்றதுனா அதில் வந்து கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வெல்லம் வச்சுக்கோங்க.
கொஞ்சம் சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, வெல்லம், தேங்காய், ஒரே ஒரு சின்ன இஞ்சி துண்டு. ஸோ தட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஜூஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பீட்ரூட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணி உப்பு போட்டு கலரி வச்சுட்டேன். இப்போ சிம்மில் வச்சு இது கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். இப்போ என்னென்ன போட்டேன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டேன், பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் பீட்ரூட், அப்புறம் தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்கில் வேகட்டும். எந்த பிறகு என்ன ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் காய் எல்லாம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். சில பேர் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுவாங்க, இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் போடுவாங்க. சாம்பார் பொடி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து சாம்பார் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் போட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த பச்சை பயிர் எடுத்து இதில் கலந்துட்டு விசில் வச்சிட வேண்டியதான். ஒரு மூணு விசில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி இந்த போட்டு கிரீன்கிராம் போட்டு இதான் நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது வரைக்கும் சிறுபருப்பு போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருது பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு யாருனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ பருப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கலாம். ஏன்னா அது எப்படி வேகும்னு எனக்கு தெரியலை. அதனால் ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். உப்பு தேவைன்னா கடைசியாக பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து கலாக்கா இன்றைக்கி வந்து அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, 17வது வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கும். ஸோ வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து அவங்களுக்கு நம்ம விஷஸ் சொல்லிடலாம். நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க? எதாவது சொல்லுங்கள், தேங்க்யூ சொல்லுங்கள். நம்ம ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம விஷ் பண்ணிடலாம், ப்ளஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே ஒருத்தன் வந்து ரொம்ப படுத்துகிறான். மியா மியா மியா, அவன் பேர் தான் மிஸ்டர் ரூவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், இந்த பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 hours வந்து ஊற வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊற வச்சனால எனக்கு சரியாக வேகலை. பட் திருப்பி நான் வச்சுட்டு இப்போ கரெக்டாக வந்துருச்சு. தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இப்போது சூப்பரான பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான லன்ச் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் அண்ட் முள்ளங்கி காரக்குழம்பு அண்ட் பீட்ரூட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஸ்டே பிளஸ். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.